ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ரூல் பேஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். அந்த ரூல் வச்சுக்கிட்டு எப்படி நிஃப்டியில் டெய்லி 100 to 150 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 400 to 500 பாயிண்ட்ஸ் எப்படி கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் மணிகண்டன். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை பல ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி 100 பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இதில் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் நான் 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். அதாவது இண்டிகேட்டர்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். இது என்னன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ சிம்பிளா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிற போறப்ப உங்களுக்கு என்னென்ன வரும்னா S1 S2 R1 S1 S2 R1 தட் இஸ் பிவோட் லைன் ஒன்று வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா R1 R2 R3. ஸோ இது வந்து சிம்பிளா வரும். ஸோ இதை நீங்க பார்க்கறதுக்கு நார்மலா எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். உங்க ட்ரேடிங் இண்டிகேட்டர்ல எப்படி ஃப்ரீயா நீங்க இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ நிஃப்டி ஸ்பாட் நம்ம போயிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரெடிஷனல் ஆட்டோ. ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் pivot point standard. So அந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துச்சு. அகைன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்பர் ஆஃப் பிவோட் பேக்கப்ஸ் 15 இருக்கும். அதை வந்து நீங்க 200 மாத்திக்கிங்க. வேற எந்த செட்டிங்ஸும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம இன்ட்ராடேல யூஸ் பண்ற பேசிக் செட்டப். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் எப்படி கேட்ச் பண்றதுன்னு சிம்பிளா ஒரு ரூல் பேஸ்டா நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். ஸோ ரூல்ஸ் ஃபார் பை, அதாவது பை பண்றதுக்கு என்ன ரூல்ஸ், ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பை கண்டிஷன்ஸ் என்னன்னா எபோவ் R1. ஸோ நீங்க நிப்டி ஸ்பாட் எபோவ் R1ல ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் பையிங் இல்லைன்னா ஃபியூச்சர் நிப்டி ஃபியூச்சர் பையிங்க நீங்க ட்ரேட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் R1ங்கிறது நத்திங் பட் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன்ஸ் என்ன பார்க்கணும்னா இட் சுட் பி எபோவ் PDH. அதாவது PDHங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹையும் ட்ரேட் ஆயிருக்கணும். ஸோ R1 ட்ரேட் ஆயிருக்கணும். ஸோ அது உங்களுக்கு பை கண்டிஷன் ஜென்ரேட் ஆயிடும். டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 தான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து டே ஸ்லோ. ஸோ நீங்க ரிஸ்க் டேக்கரா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் 2 ஆர் ஹோல்ட் டில் 3:15 PM. ஓகேவா, நீங்க 3:15 PM ஹோல்டு பண்ணலாம். அல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், ஸ்டாப் லாஸ் வந்து டே ஸ்லோ தான் ஸ்டாப் லாஸ். ரூல்ஸ் ஃபார் செல். ஸோ செல் கண்டிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். S1க்கு பிலோ ட்ரேட் ஆயிருக்கணும், தட் இஸ் த சப்போர்ட் 1. அண்ட் PDLக்கு பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும், தட் இஸ் நிப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும். PDLனா ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ டார்கெட் வந்து சப்போர்ட் 2 ஆர் ஹோல்டு டில் 3:15. அதாவது உங்களோட ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து டேஸ் ஹை. ஓகேவா, இது வந்து சிம்பிள் ரூல் பேஸ்டு. ஸோ இந்த சிம்பிள் ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ராஃபிட் தருது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நார்மலா டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நிப்டி ஸ்பாட் சார்ட் எடுத்துக்கிட்டேன். நார்மல் சிம்பிள் பிவோட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க நிப்டி ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது 31 டிசம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுவோம். அந்த என்ன லைன் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோவுக்கும் ஒரு லைன் டிரா பண்றோம்.
நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பை கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகணும், எகைன் R1க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஸோ மார்க்கெட் ஆரம்பத்திலேயே ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஓகேவா? ஸோ என்ன இருக்கு இந்த இடத்துல, பை R1க்கு மேலையும் நிப்டி ட்ரேட் ஆயிருக்கு, நிப்டி எபோவ் R1. ஓகேவா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இங்க பாருங்க, நிப்டி வந்து R1க்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நம்பர் 2 என்ன, பிடிஹெச்சுக்கு மேலேயும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பிடிஹெச் லைன் நம்ம போட்டுட்டோம், அதுக்கு மேலேயும் ட்ரேட் ஆயிருக்கு. தட் இஸ் கண்டிஷன் நம்பர் 2. ஸோ போத் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டார்கெட், அதாவது இப்போ என்ன நமக்கு ட்ரேட் எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா ட்ரேட், இதுதான் அந்த ட்ரேட் லைன் 953 ஓப்பனிங் 953 918 வச்சுக்குவோம். ஸோ R1 லைன் வந்து 25984. ஸோ 25984க்கு மேல நிப்டி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா 25900ல பை கிடைச்சிருக்கு. டார்கெட் வந்து நம்ம R2 சொல்லியிருக்கோம். ஸோ டார்கெட் என்ன வந்திருக்கு, 26030. ஸோ எவ்வளவு டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே நீங்க ஒரு ரிஸ்க் டேக்கரா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹோல்டு டில் 3:15 PM. ஸோ 3:15 PM வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா சேம் இதுல உங்களுக்கு எவ்வளவு டார்கெட் கிடைச்சிருக்கும், 25,126. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,126. ஸோ நீங்கள் 315 வரைக்கும் ட்ரேட் பண்ணால் 2500 இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,126 வரைக்கும் வந்திருக்கும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 136 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நிப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு செல் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் டே என்ன இருக்கு, ப்ரீவியஸ் டே ஹையும் லைட்டா உடச்சிருக்கு, இருந்தாலும் R1 கட் ஆகல. அந்த டே எப்படி ஆயிருக்கு பாருங்க. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? அந்த டே எப்படியா இருக்கு, ரேஞ்ச் டேவா இருக்கு. ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரேஞ்ச் டேல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க என்ட்ரி இருந்தா என்ன இருக்கும், ஒரு டைரக்ஷன்ல என்ட்ரி இருந்தா நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, இல்லைன்னா லாஸ்ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஸோ R1 ஹிட் ஆகல, கீழே வந்து S1 ஹிட் ஆகல. ஸோ உங்களுக்கு ஒரு டே ரேஞ்ச் டேல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஓகேவா? ரேஞ்ச் டே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் டே என்ன இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ as usual நம்ம ஒரு PDH லைனை டிராப் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரீவியஸ் டே ஹை லைன். as usual PDH லோ லைனை டிராப் பண்ணுவோம். திஸ் இஸ் த PDL. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன இருக்கு, PDH கட் ஆயிருக்கு, R1 கட் ஆயிடுச்சு மார்க்கெட் ஓப்பனிங் டேவே. ஸோ இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்க 190. ஸோ ஜஸ்ட் இம்மீடியட்டா என்ன இருக்கு, உங்களுக்கு R2 டச் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு இம்மீடியட் டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் R1 above satisfied, PDH satisfied. ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது.
இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்க. ஸோ 25,191 அரௌண்ட் பை பண்றீங்க, 25,262 பண்றது. ஸோ அகைன் நான் ஒன் மோர் கண்டிஷன் சொல்லியிருக்கேன், யூ கேன் ஹோல்ட் டில் 3:50 PM அப்படின்னு. ஏன்னா இது ஆட்டோ கண்டிப்பா அன்னைக்கு கண்டிப்பா ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஹோல்டு டில் 3:50 PM நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஸோ 315 அரௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 25,190 26,200 அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட 25,320 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ 100 to 200 பாயிண்ட்ஸ் டெய்லி பண்ண சிம்பிளா ஒரு ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு செல் ட்ரேடை பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோவ் நாட் ஏ ஸ்டாப் லாஸ் ட்ரேட். ஸோ R1 கட் ஆகல, ஸோ நோ ட்ரேட். ஓகேவா? S1 கட் ஆகல. இங்க பாருங்க ரேஞ்ச், இந்த டே பாருங்க நீங்க ஈஸியாவே அந்த ரேஞ்சில இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு சிம்பிள் ரூல். அந்த சிம்பிள் ரூல் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில இருந்து காப்பாத்தி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம், PDL. ஸோ PDL கட் ஆயிருக்கு. ஸோ PDH போட்டுக்கிறோம். ஸோ PDL கட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி S1 சேம் டைம்ல கட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க S1 கட் ஆயிருக்கா, PDL கட் ஆயிருக்கா. ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, யூ காட் S2. ஓகேவா? ஸோ 2660ல நீங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க, யூ காட் 26,000 அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? ஸோ உங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நீங்க இதுவே ஹோல்டு டில் 3:50 PM நீங்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 26,060 நீங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க. செல் 26,000 அரௌண்ட் செல் எடுத்திருக்கீங்க. எக்ஸிட் எங்க வந்திருக்கும் அப்படின்னா இதான் 315 கேண்டில் அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த கேண்டில் லோ, ஸோ 25,871. ஸோ டார்கெட் நீங்க எங்க எக்ஸிட் ஆக 25,870. ஸோ யூ காட் 130 பாயிண்ட்ஸ் இன் இன்ட்ராடே. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கோம், டே ஸ்கை வச்சிருக்கோம், டே ஸ்கை அடிக்கல. ஸோ நீங்க ரேஞ்ச் டேல எஸ்கேப் ஆயிடுவீங்க, ட்ரெண்டிங் டேல நீங்க ஈஸியா கேட்ச் பண்ணிடுவீங்க. சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ செல்லுக்கு என்ன, S1 கட் ஆகணும், PDL கட் ஆகணும். பைக் என்ன, R1 கட் ஆகணும், PDH கட் ஆகணும். ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா ஸ்டாப் லாஸ் இருக்கு, இன்ட்ராடே தான், உங்களுக்கு ஓவர் நைட் ரிஸ்கே கிடையாது. ஸோ நீங்க நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன் மோர் கண்டிஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இண்டிகேட்டரை வந்து PDL யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல நமக்கு வந்து S1 R1 கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ரூல்ஸ் ஃபார் பை. ஓகே, ஸோ என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம், பை வந்து R1க்கு மேல இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் R1. ஸோ அந்த அகைன் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா PDHக்கு மேல இருக்கணும், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஒரு ரூல் பேஸ்டா பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நீங்க பண்றதுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். ஸோ அந்த ரீசன் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அக்கௌண்ட் ப்ளோ அப் ஆகாது. ஒரு ரூலா நீங்க பண்றப்ப கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி ரூல்ஸ் ஃபார் செல் பாருங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த செல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ட்ரெண்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல
ரிசல்ட் கிடைச்சிருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் டே பாருங்க S1 கிடைச்சிருக்கா, S1 அடிச்சிருக்கு, அகைன் S2 உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. PDL ப்ரீவியஸ் டே லோ கட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ கட் ஆனாலும் உங்களுக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றோம், S1 கட் ஆகணும். ஸோ ஓகேவா, S1 கட் இங்கே தான் கட் ஆயிருக்கு. ஸோ இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் யூ காட் என்ட்ரி. ஸோ இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். S2 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இங்க R1 வரல, உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல, S1 வரல, ஸோ நோ ட்ரேட்ஸ். ஓகேவா, ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.